இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில நம்ம பார்க்க போற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான உருளைக்கிழங்கு வறுவல் தான். எங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்ல செய்யற சாம்பார் சாதத்துக்கோ, தயிர் சாதத்துக்கோ இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப எப்படி செய்யலான்றத பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஆனா நெறைய பேருக்கு அது எப்படி கிரிஸ்பியா இருக்கணும் அப்படின்றது தெரியாது. சும்மா வறுவல் பண்ணிடுவாங்க. ஆனா சின்ன சின்ன டிப்ஸோட நம்ம இன்னைக்கு எப்படி பண்ண போறோம்ன்றத தான் பார்க்க போறோம். இப்போ மீடியம் சைஸா 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதுல மேல உள்ள தோல ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ மீடியம் சைஸ் ஒரு பவுல்ல நீங்க வந்து குளிர்ந்த தண்ணி எடுத்து வச்சுங்க தேவையான அளவுக்கு. அதுல 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதுல வந்து நம்ம உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு கட் பண்ணி அதுல போட போறோம். ஏன்னா உருளைக்கிழங்கு கருக்காம இருக்கிறதுக்காகவும், அந்த கிறிஸ்பினஸ் அதிக நேரம் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி தண்ணியில குளிர்ந்த தண்ணியில போட்டீங்கன்னா, கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ இத வந்து நம்ம கட் பண்றது எப்படின்றத பார்க்குறோம். இப்போ விருப்பப்பட்ட வடிவத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு, ஒரே அளவா வேணுன்றதுனால நான் இப்போ இந்த மாதிரி தனித்தனியா நம்ம கட் பண்ணி, அதையும் தண்ணிக்குள்ள போட்டுருங்க. இப்போ இத நீங்க விரும்பிய வடிவத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப ஆனா என்கிட்ட நைசிடைசர் இருக்கிறதுனால நான் ஈஸியா இப்ப கட் பண்ணிக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா நீட்டமா கட் பண்ணி அத கியூபா கட் பண்ணீங்க. எப்போதுமே உருளைக்கிழங்கு வறுவலுக்கு அது ரொம்ப நல்லாருக்கும். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணும்போது நல்ல ஒரு ஈவனா ஃப்ரை ஆகும். கியூபா கட் பண்ண உருளைக்கிழங்க அதே தண்ணீல போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்க போறோம். ஒரு நான்ஸ்டிக் பேன்ல 3/4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நார்மல் குக்கிங் ஆயில் போதும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். எண்ணெய் காயாம நம்ம கடுகு அதெல்லாம் போட்டோம்னா, அது கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். எண்ணெயோட ஸ்மெல்லு. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொத்தா கருவேப்பிலை இதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். சிம்லயே வச்சுக்கங்க. இப்போ நறுக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்க இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அத வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அ குறைஞ்ச தணல்லயே வச்சு வேக வச்சுடுங்க. ஏன்னா, இப்ப முதலே மூடி போட்டுட்டீங்கன்னா, அது ஒரு ஈரம் வந்து உள்ள இறங்கிடும். அதனால இப்ப உடனே மூடி போடாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் சிம்லயே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ மூடிய திறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ப மஞ்சத்தூள் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. கார தேவைக்கு ஒரு 1 1/2 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்க கார தேவைக்கு நீங்க தனி மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுப்ப நீங்க அதிகமான தணல்ல வச்சீங்கன்னா, உள்ள எல்லாம் வேகாது உருளைக்கிழங்கு. அதனால நீங்க வந்து அடுப்ப சிம்லயே வச்சு கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணுங்க. அடிக்கடி அத டிஸ்டர்ப் பண்ணிட்டும் இருக்காதீங்க. ஸோ ஒன் சைடு குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு, அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அந்த 2 மினிட்ஸ் கேப்ல நீங்க விட்டுட்டீங்கன்னா, கீழ மட்டும் அப்படியே அடி புடிச்சிட்டு இருக்கும். ஸோ மேல வந்து குக் ஆகாம இருக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ அத வந்து டர்ன் பண்ணி அம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஈவனா நல்லாவே குக் ஆயிட்டே இருக்கும். இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகுது. உருளைக்கிழங்க கட் பண்ணி நம்ம தண்ணீல போட்டதுனால, கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். நம்ம கொஞ்சம் எண்ணெயிலேயே அது ரொம்ப கிரிஸ்பியாறதுக்கு, அந்த தண்ணீல ஊற வைக்கிறது தான் மெயின் அது. இப்போ கொஞ்சம் மூடி போடாம, மூடிய திறந்து வச்சுட்டே, நம்ப இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி திரும்பி திரும்பி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனிமே தெரியும். கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, இப்போ மூடி போட்டு திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் டோட்டலா நமக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடும். காலை நேரத்துல நம்ம அடுப்படில தான் மோஸ்ட்லி வேலை நடந்துகிட்டு இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் குடுக்கும்போது. ஸோ அப்பப்ப 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா, எல்லா இடமும் சூப்பரா குக் ஆயிடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்ச மாதிரி கிரிஸ்பியா ரொம்ப நல்லாருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அது. அதுவும் நல்லா கிரிஸ்பியா இருந்தா ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ இந்த ஒரு 10 நிமிஷம் காலையில அதாவது ஃபுல்லாவே நம்ம இதிலேயே நிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்ப கிண்டி விட்டு கரெக்ட்டா பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். ரொம்ப ஈவனா குக் ஆயிடும். நல்ல கிரிஸ்பியாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு
ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அந்த பிள்ளைங்க சாப்பிட்ற வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால காலையில் கொஞ்சம் பொறுமையாக இதை மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், எந்த வகையான சாதமாக இருந்தாலும் சரி, வெரைட்டி ரைஸ்க்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.